Hi friends, welcome to Ashiba's Lifestyle. இன்னைக்கு முட்டையை வச்சு ஈஸியான ட்ரை ஃப்ரை பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் இது கூட வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வேகட்டுங்க. 2 முட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வெந்ததும் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் மசாலாவுக்கு கொஞ்சமாக சிக்கன் தூள் சேர்த்துக்கிறேங்க. எந்த ஒரு சிக்கன் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சிக்கன் தூள் வேணாம் அப்படின்றப்ப கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமே இப்போ இது கூட முட்டையை சேர்த்துக்கலாங்க. முட்டையை நம்ம அப்படியே சேர்த்துடக்கூடாது. அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த முட்டையில் இருக்கிற கரு எல்லாமே உடஞ்சி தனித்தனியாக ஆயிரும். இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம். நம்ம திருப்பி வச்சாலும் அந்த கருவெல்லாம் கீழே உதிர்ந்துரும். வெறும் அந்த வெள்ளை முட்டை மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அந்த மசாலாவை எடுத்து அந்த கரு மேலே வச்சோம் அப்படின்னா அந்த மசாலா கூட நல்லா ஒட்டிக்கிட்டு அது தனித்தனியாக உதிர்ந்து போகாது. நம்ம இல்லை அப்படியே மொத்தமாக போட்டோம் அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக கலந்து போன மாதிரி ஆயிரும். ஸோ இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த முட்டை கீழெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுமே இதை லைட்டாக ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக திருப்பி விட்டதுக்கப்புறம் 2 சைடுமே இப்போ நம்ம திருப்புறப்போ முட்டை உதிரவே உதிராதுங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இந்த எக் ஃப்ரையை நம்ம எல்லா ரைஸ் கூடயுமே தொட்டு சாப்பிட்லாம். லெமன் ரைஸ், புளி ரைஸ், தக்காளி சாதம், ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடமே நல்லா மேட்ச் ஆகும். வெஜிடபிள் பிரியாணி கூட நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக தக்காளி போட்டு வதக்கணும் அப்படின்னா அது தக்காளிக்கு தொக்காயிரும். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.